இந்த இருக்கும் அந்த போதா இதில் வாழை அதிகம் கிட்ட போகணும்னு பயப்படாத. நானே ரொம்ப நாள் கழிச்சு தான் இதை பார்க்குறேன். நம்ம வரி குதிரை ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருச்சுங்க. இந்த பக்கம் போயிடுச்சுட்டு நேராக மறுபடியும் ஓட பக்கம் ஓடி போச்சுங்க. அப்படியே பா வரி குதிரை. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். நம்ம ஸ்கைப்பால் காலவரென்று தற்காலிகமாக லீவ் விட்டாச்சு. பயவுள்ள மொத்தம் வண்டி செல்படுக்கல, லீவ் விட்டாச்சு. என்னான்னு தெரில. காலையில் நடக்கிறாங்க, சாயந்தரம் அவளுக்கு அதிகமாக நடக்க கால் வலிக்குது. அவள் கால் குழம்புல ஏதோ பிரச்சனை, புண்ணுக்குன்னு எதுவுமே இல்லை. ஸ்ப்ரே அடிச்சிருக்கேன். பார்ப்போம். அந்த நகை லைட்டாக வளர்ந்துருக்கு போல், அதை வெட்டி விட்ருக்கேன். சரியாயிரும். ஆனால் வீட்டில் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் பக்கத்தூர் போகிறதுக்குள்ளேயும் இந்த மாதத்துக்குள்ளே அவளை ரெடி ஆகணும். அங்கிட்டோடே அங்கிட்டு வாங்க, நம்ம அப்படியே எங்கிட்டு போய் 2 நேரத்தை ஊற்றுடுவோம். ஆரம்பிப்போமா? கரடே ஜூலி எல்லாம் நின்று வாங்க. நேற்று வர மாட்டேங்க, நீங்கள் மட்டும் எதுக்கு அந்த 5 மரத்துக்கு நெத்து வேணுமா? நேற்று அங்கிட்டே நெத்து தண்ணி ஸ்கைபால் பய உள்ள ரூட்டை மாற்றிடுச்சு. இல்லை வெயிட் ஹா பொறுமையாக போவோம். இதுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாது. ஆத்தா ஓடுங்க பாரு, பார்த்து போடா ஆத்தி. சென்னக்குட்டிலாம் ஓடுங்க. அப்படி என்னத்தான் கண்டிங்க? போய் ஒன்றும் பறக்க மாட்டீங்க. மரத்தெல்லாம் போய் சுற்றி பார்ப்பீங்க. வா முடியா கடைசியில் யாரும் வர்றா? மைக் செட் மாயக்கா நிறைய கிடக்கும்ல. தின்றாங்க கருக்குண்டு. காற்று குளிர்ந்துருக்கும் போல. ஆமாக்கா நிறைய கிடக்குங்க. எப்படி கிடக்கு வருங்க? இப்போ ஊற்று விடவே தேவையில்லை. தின்னுங்க. எல்லாம் கருக்கு முறுக்குன்றாங்க. பரவாயில்லடா. அப்போ தின்னா திண்டுக்க ஆத்தி. பாப்பியே வாய் பாரு, பாவி தின்ட்டு நல்லா இருக்கு. என்கிட்ட பரவாயில்ல, வச்சு போடி நல்லா கிடச்சிருக்கடி. எப்படி நத்து இருக்குன்னு எதிர்பார்க்கல. இங்கே பாரு, சூப்பர் நத்தாக இருக்கு, நல்லா காஞ்ச நத்து. கோச்சாய் இங்கே பா கோச்சா. எல்லாம் திண்டுக்கிட்டாங்க கோச்சா. தின்றாங்க நிறைய கீழே கிடக்கு. 3 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் எனக்கு வேலி மசால் விதை வேணும்னு கேட்டிருந்தாரு. அதாவது நானே வேலி மசால் விதை வெளியிலேருந்து கடையிலேருந்து தான் வாங்கி போட்டிருக்கேன். அதாவது நான் என்னதுலேருந்து எடுத்து இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நான் கடையில் வாங்கி வேண்டாம் கொடுக்குறேன். நான் அப்போ வாங்கும்போது 1 கிலோ 600 இருந்துச்சு நினைக்கிறேன். 1 கிலோவே. இப்போலாம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. வேறு நம்ம உரக்கடையில் போய் கேட்டிங்கன்னா தெரியும். அங்கேயே இருக்கும். உங்கள் ஏரியாவில் இருக்கான்னு கேட்டு பாருங்கள். நான் என்னதுலேருந்து இன்னும் 1 நாள் கூட எடுத்தது இல்லைப்பா. ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டே இருந்தார் எனக்கு வேலி மசால் விதை வேணும்ன்ட்டு. நான் வெளியிலேருந்து தான் வாங்குறேன் நண்பா. தேவைப்பட்டால் சொல்லுங்கள். கம்மா பண்ணி போட அதில் எதுவும் இருக்கான்னு தெரியலையே. ஒன்றும் இல்லை போல இதில். பழசு அன்னைக்கு ஊற்றுவிட்டதோட கிடக்கு போல். நெத்தி போட்டு வேணாமா? அவ்வளோதான், இதோட ஊற்று விட மாட்டேன். என்கிட்ட இன்றைக்கி நிறையா கிடச்சிருக்கு. காலங்காத்தாலே தின்ட்டு முடிச்சு கிளம்புவாங்க. ஆனால் ஒன்று கரடி என்ன கிடைக்கலையா? அவ்வளோதான் கரடி. வா கண்டி உள்ளே போய்க்கிறோம். இப்படி ரெண்டே பார்ப்போம். அடிச்சலி இந்த சவுண்டு தான். வாழண்டா அடிச்சலி வேணும் நேற்று. வா அங்கிட்டு வா. அவ்வளோதான். வா கம்பாக்குள்ள தட்டி வரேன். வா பூச்சி பேச்சு காக்கா பூச்சி மொசை ஊட்டி மூக்கா இறாக்காய். வா போ ஓடியா டைம் ஆச்சு. பழுனே அங்கே என்ன பண்ணுறா? நீ ஒருத்தி மட்டும் செந்துட்டு இருக்க. திண்டா நறுக்குன்னு 4 கொலையை கடிச்சாங்க. பரவாயில்ல, நெல்லை மட்டும் தொட்டுறாத. வா ஓடியா போ. ஓடி எல்லாம் விட்டு போகிறேன் பாரு. ஓடி வாங்க சட்டு போட்டு இடத்த காலி பண்ணுவோம். வா அவ்வளோ எப்போ தேடுற பழுனு. அவங்க எல்லாம் நல்லா திண்டாங்க. இழுத்து தட்டி விடாமலே எம்புட்டு கிடந்துச்சு. வாடா செல்வா, உங்கள் மம்மி சித்தி உங்கள் பாட்டியெல்லாம் போய் அப்போதான் 1/2 மணி நேரம் ஆச்சு. ஊடுறா நிறைய பாரு. நட போட்டு நடா அப்படி. ஜூலி இங்கேருந்து மரத்துக்கு ஓடுனா மட்டும் இவ்வளோ பறக்கிற. காதம்மா பழுனே எல்லாம் மரம் தானே. நடங்க பூச்சி கீச்சி நடச்சு. இன்றைக்கி தான் மரத்தை பார்க்காம எல்லோரும் கரெக்டாக முள்ளுக்குள்ளே போகிறாங்க. இல்லைன்னா இந்த மரத்தை 10 மரத்தையும் பார்த்துட்டு வராங்க. வாடா கொம்பா, நீ மட்டும் அங்கே நிற்கிற. அப்படியா பேட்மேன் வாடா அண்டு. அவங்க இங்கே எவனும் வரமாட்டாங்க. நீ வேணும்னா போய் இப்போ எல்லா மரத்தையும் பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு வா. நாங்கள்லாம் மேய்ஞ்சிக்கிருக்கோம். என்னடா நினைக்கிறா? என்னடா இல்லை எப்பயுமே வருவாங்க, நீங்கள் என்ன கிட்டு போகிறாங்களே. பயப்பட நண்டு திங்க மாட்டேன். வெளில நல்லா திண்டுது. நண்டு நெத்திலி நல்லா தான் நான் தேடுதுங்க. அப்படி தேடக்கூடாது என்றைக்குமே. சிக்கிறத கடிக்கணும். அதான் வெள்ளாடு. 3 நாள் ஆச்சுரா இந்த பக்கம் இந்த தித்திக்குள்ளே பருத்தி அந்த காடை அழியும் போது வந்தது. நல்லா தின்னுங்க. முடக்கத்தனாக இருக்குது. திண்டு சீக்கிரம் அந்த இடத்துல ஊற்று நப்புங்க. இங்கிட்ட ஒரு காட்டில் மக்காச்சோளம் இருக்குது. இதான் அங்கிட்ட தூரத்தில் இருக்குது. அங்கிட்ட ஒரு வேப்பமரம் பக்கத்தில் இருக்குது. என்ன பாதை கொஞ்சம் போகிறதுக்கு அந்த காட்டுக்கு தோது இல்லாமல் இருக்குது. இன்னொரு விஷயம், அந்த காட்டை சுற்றி மக்காச்சோளம் காட்டு எப்பயோ இது ஒடிச்சிட்டாங்க. புல் கடைக்கு மேய்க்க சொல்கிறாங்க. வழி போக முடியல. வழி போனாலும் சுற்றி இங்கிட்ட துவர மேற்கு, தெற்கு பக்கம் மிளகா, கிழக்கு பக்கம் சுரக்காய் போட்டிருக்காங்க. இங்கிட்டு வடக்கு பக்கம் மிளகா போட்டிருக்காங்க. எங்கிட்டனாலும் ஒரு பக்கம் வெளியே போனாங்க கைமா பண்ணிடுவாங்க பயவில்லைங்க. அதனால் ஒருத்தே சமாளிக்க முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட 2-3 ஏக்கர். அப்படி சொல்ல முடியாது. விளையாட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 30 பார்த்துட்டு போவாங்க. அப்படி தாங்க. என்ன தெரிஞ்சு 2-3 பேர் நிற்கணும். சுற்றியும் நிற்கணும். உள்ளே நல்லா தீவிட்டால் கொள்ள கொம்பு கிடங்க. பார்க்க ஆசையாக இருக்குது. பட்டு ஒருத்தர் சமாளிக்கிற கஷ்டம். இதுக்கு தான் ஒரு ரோபோ சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் போலங்க. நல்லா கொள்ள கொம்பு கிடங்க. கண்ணால் பார்த்து சூப்பராக இருக்குது. பார்ப்போம். அதுக்கு ஐடியா சிக்கிறேன். எதுக்கு நான் அவங்க மக்காச்சோளம் போகிறேன்டா, கொஞ்சம் அப்பப்போ பச்சையை காட்டினா கொஞ்சம் பசங்களுக்கு கொஞ்சம் அந்த ஏக்கம் தெரியும். தாயாடுகளுக்கு குட்டி ஆடுகளுக்கு கொஞ்சம் பால் கீழே ஊறும். அதுக்கு தான் பார்க்குறது. ஆனால் தோது இல்லை. நம்ம மறுபடியும் மேட்டுக்காட்டுக்கு பக்கம் துவரெல்லாம் ஒடிச்சிட்டாங்கன்னா அப்போ ரவுண்டு அடிக்கிறான். பாப்பம் ஒடித்தால் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துலேருந்து ஒடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மிஷின்லேயே விட்டு அடிச்சிருவாங்க.
குடிச்சு ரோட்டில் போய் யாரும் அடிக்கிறா அந்த அளவுக்குலாம் பசங்களாம் அந்தளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இருக்க மாட்டாங்க. இப்போலாம் ராவை விட்டு மிஷினில் விட்டு அடிக்கிறது அப்படியே அடிச்சு ஸ்ட்ரைட்டாக அப்படியே பருவம் அந்த துவர் பருப்பாக இருந்து தான் பார்க்குறாங்க. அதை ரோட்டில் ஓட்டி எண்ணெய்க்கு வச்சு தட்டி ஏற்றவங்களை பிடிச்ச கூடி இப்போலாம் சில பேர் தட்டுறாங்க, சில பேர் மிஷினில் போட்டு அடிச்சுறாங்க. வாங்கடா மச்சாங்களா 2 மச்சாங்களும் நல்லா குதிரை பாண்டியன் வெள்ளை மாட்ட 2 பூவாக கடிச்சு ஒருத்தனை அப்புறம் 2 பேரும் என்னண்ணே பூவாக கடிக்கிற கற்றுக் கொடுங்க. அவன் என்ன அந்தளவுக்கு சுறுசுறுப்பு இல்லாமல் ஏறியான், அந்தளவுக்கு பால் நினப்பிலே இருக்காங்க. பால் மப்பு வேணும்னு நினைக்கிறான். வேப்பில் பால் அவங்க அம்மாட்ட வற்றி போச்சு, அதனால் சீக்கிரம் கூட கடிக்கிறான். என்றைக்குமே ஒடுங்கி தேடுற ஆடுகள் நல்லா இருக்கு. இப்போ ஒடுங்குனே ரொம்ப தேர ஆரம்பிச்சிட்டான். அப்படியே அதுக்குள்ளே லாய்க்கு எடுத்து இந்த அம்மா பண்ணி கூட எப்படி மேயிற ஆரம்பிச்சான். நண்டோ இங்கே பாரு நண்டே, நீ மட்டும் தனியாக தின்ட்டுக்கு இருக்க எல்லாத்தையும் விட்டு பார்த்துக்க. ஊத்தோலி வரப்போகுதுரே, தனியாக தின்னாதான் பார்த்துக்க. பொறுமையாக வா கருவாச்சி, எங்கேயும் நெத்துன்னு ஊத்தோடவே இல்லை. நிறையா கீழே கிடக்கு. நேற்று நிறையா வந்து தேடி பார்த்து இட இருந்தா ஒன்றுனா கீழே கிடக்கு. இப்படி கிடந்தாலே போதும். கிரேஷே என்ன கிரேஷே அப்படி தின்னால ரெட்டை சொல்லிக்கு ஒன்று கொடுப்போமா? இரட்டை சொல்லி வாழ்க. இங்கே வாடி நடைய பாரு, நடையும் உடையும் தின்னுவியா நொங்கன்னு இருக்க. நீசா ஓட்டத்தை பாரு, நீஸ் குட்டி ஓடுறி போ. கிடக்க போ, நீ தேடி பார்த்தா கிடைக்கும். விவி கண்ணை பாரு, நெத்து தின்றா அப்படியே அசையாம கேளே வாக்குற. இந்தடா வாடா விக்கி, வர தின்றா அப்படி தின்றா. மறுபடியும் எல்லாத்தையும் அப்படியே நேரம் துத்திக்குள்ளே தான் கூட்டு பழம். அங்கிட்டு போக இங்கிட்டு வா இப்படி வா. நம்ம பண்ண மரம் வேறு கால் தாங்கி நடக்கிற 2 முள் இருந்துச்சு. எடுத்தேன் காலையிலேயே, மொத்தமாக காலை தூக்குறோம். அடியாத்தி எல்லாத்துக்கும் என்னென்ன தெரியல. நல்லா வெயில் காலத்தில் ஒரு காலை தூக்கிறீங்க. எல்லா பேரும் மெடிக்கல் தான் இப்போ கேட்குறாங்க. இன்னும் இடத்துல கால் வளைச்சி நல்லா முழு குத்துங்க. இது ஒன்று தான் பெரிய பிரச்சனை. முந்தா நாள் ஒரு 3 பண்ணி பார்த்தோம்ல, அதே பண்ணி தாங்க. ஆனால் ஒரு பண்ணி தான் இருந்துச்சு. இந்த தண்ணிக்குள்ளே உள்ளே படுத்துட்டு உழுப்பிட்டு போயிருந்தேன். என்னடா போகுதுன்னு பார்க்குறேன், பண்ணி நல்லா தூங்கி தண்ணிக்குள்ளே தூங்கிடுதுங்க. நல்லா கரெக்டாக பட்ட பகல நல்லா. அதுக்கு இந்த எப்படி வெளிநாட்டில் அந்த பீச்சு பக்கத்தில் இப்போ மட்டமெல்லாம் விட்டத்தை பார்த்து படுப்பேன். அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே தூங்கி எதிர்த்து நான் பாம்மான்னு ஆட கூப்பிட்றேன். எந்திரிச்சு குளிப்பிட்டு வந்துட்டாயிடா வாடா மாப்பிள்ள எப்படி இருக்க வரட்டா போமா அப்படின்னு கேள்வி வளவாடுப்போம். அதான் அசால்ட்டாக பயப்படாமல் போகுதுங்க. நான் ஒரு பண்ணி தான் பார்த்தேன். இன்னும் 2 பண்ணி எங்கிட்ட அந்த 3 பண்ணி தாங்க தெரியுது. மற்ற பண்ணி எல்லாமே வெக்கேஷனுக்கு லீவ் விட்டு போய் கரைச்சி குடிக்காத பண்ணி இதில் தான் படுத்து உழப்பிச்சு போச்சு. ஓடி எந்திரி வேணா, இந்த தண்ணியை குடிக்க விடக்கூடாது. இதில் தாங்க படுத்து உழப்பிட்டு இருந்துச்சு ஓடிச்சு. அதெல்லாம் தண்ணி வச்சிருக்கா. இது இன்றைக்கி தோணுது. குடிக்காத வா அங்கிட்ட போய் கிணத்துல குடிச்சிக்கிறோம். இந்த இருக்கும் இந்த கிணத்துல போய் குடி. இந்த தண்ணியை எக்காரத்தை கொண்டு குடிக்கவே விடக்கூடாதுங்க. தண்ணியை நம்ம ஒரு தடவை நம்ம நண்டு தண்ணியை குடிச்சுவிட்டு நடக்க மாட்டாப்புல பெரும் மூச்சு விட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஒரே நாளை குண்டிட்டாங்களே. அதுக்கு ரீசன் இந்த பண்ணி வளர்ப்பன தண்ணி அப்படியே குடிச்சு அதோட எஃபெக்ட் ஆகிடுச்சு. இந்த வரையான் பாரு வேறு குதிரை பாண்டி வரையான் பண்ணி குடிக்க விடக்கூடாது. அப்படியே கிணத்துல பற்றி விட்டுற பண்ணிட்டாங்க. தண்ணி இப்போ இன்றைக்கி வளர்ப்பிட்டு அடுத்த நாள் குடித்தா கூட ஒன்றும் தெரியாது. இப்போ தான் வளர்ப்பிட்டு போச்சா அப்படியே குடித்தோம்னா அது அப்படியே வெள்ளை ஆடுகளை பாதிக்குது. அதனால் எக்காரத்தை கூட்டு உஷாரம். அந்த ஊர்ந்தியில் விடும்போது கொஞ்சம் உஷாரம். மிஸ்டர் அங்கவை, ஆனால் இது அங்கவை என்று கூப்பிட்றது ஒரிஜினல் பேர் கிடையாது, வேறு பேர் தான். நம்ம கூப்பிட்ற தண்ணியை குடிங்க, அப்படி குடிங்க, இதை குடிங்க, அப்படி குடிங்கிற ராசாத்திகளா இதில் பண்ணி வளர்ப்ப முடியாது. என்ன அன்றைக்கி தண்ணி அதிகமான மாதிரி தெரிகிறது. ஒருவேளை எங்கிட்ட மழைகளாக வெந்துச்சா? எங்கே போய் உள்ளே இறங்கி குடிக்கிறவர்? ஏன் மோசக்குட்டி மூக்காய் ராக்காய் எங்கே போய் குடிக்கிறவர்? ஆத்தை அவள் உள்ளே இப்படி குடிக்கணுமா? எங்கே போய் குடிக்கிறா? மூலி முக்கிற வரைக்கும் கிடமாடு போய் குடிக்கும். அந்த மாதிரி குடிக்கிறா. குடி, கண்ணு வைக்கமா, யாரும் கண்ணு வச்சாங்கப்பா. பார்த்துவா மேலே ரிவல்ஸ் கீரை போட்டு பார்த்துவா. நல்லா குடிச்சிக்க தண்ணியை. காலையில் குடினா கம்மாத்தினை குடிக்க மாட்டேறீங்க. இதுவும் பச்சையாக மாறி சத்தியா தண்ணி இதுலேயும் குடிக்க விடக்கூடாதுங்க. அவங்க வேறு இடத்துல பார்த்துருவோம் மதிய தண்ணியை. அவங்க நல்லா மேய்ச்சி தண்ணி குடிச்சிருக்கீங்க. நல்லா மேய்ஞ்சிட்டாங்க, நல்லாவும் தண்ணி குடிச்சிட்டாங்க. அது சூப்பரான அப்படியே பச்சை தண்ணி குழுக்குள்ளுன்னு இருக்குது. தொட்டு பார்க்குமா? நானே தொட்டு பார்க்கல, இருங்க தொட்டு காட்டுறேன் எப்படி இருக்குண்டு. அப்படியே குழுக்குள்ளுன்னு இருக்கான்னு பார்ப்போம். கிணறு தண்ணி பாருங்க, ஐஸாக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது. உண்மையிலே செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. ஆத்தே இந்த அளவுக்கு ஐஸாக இருக்கும் பார்க்கல. அம்மாவுக்குள்ளே நேரம் போகணுச்சு, கொதிக்கும். அப்படியே அடுப்பில் வச்ச தண்ணியாக சுட்டு தண்ணியாக கொதிக்கும். கிணறு தண்ணியாக நல்லா நிழலாக இருக்கா, சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் கலங்காமல் இருந்தால், பச்சை மாறாமல் இருந்தால் நல்லா இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்சு மீன் அதிகமாக வளர்ப்புறனால கொஞ்சம் பச்சையாக மாறிடுச்சு. வடை சில்வா, வடை தண்ணி குடியா. பணம்பரம் தண்ணியாக குடிச்சிக்க, நல்ல தண்ணி குழுக்குள்ளுன்னு இருக்கும். அப்போ தான் போய் நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்க. பாரு அப்படியே தண்ணி பட்டா பயமாக இருக்குது. அப்படியே கால் எதுவும் படக்கூடாது, கரெக்டாக தண்ணி மட்டும் தொடாமல் குடிக்கணுன்றீங்க. தின்ற கோச்சா அவனை கொடுத்துட்டேன்டா, என் பாவன் சின்ன பையன் தின்னுட்டோம். நான் தின்னுட்டேன், ரெஸ்ட் எடுங்க நல்லா. சரி நண்பர்களே, லஞ்ச் டைம் வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்னா சாம்பார். என்ன தெரியல, திருப்பி சாம்பார் வச்சு விட்டாங்க. நம்மளுக்கு இந்த சாம்பாரே மதியத்தில் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா வெயிலுக்கு சீக்கிரம் கெட்டு போக்கும். இன்னும் கொஞ்சம் வெயில் நல்லா கூடினதுக்கப்புறம் கம்பு கூழ் கொண்டு வரணும். இல்லாட்டினா நம்ம வாட்டர் பிரியாணி அதாங்க நல்லா வேறு இருக்கும். வெயிலுக்கு வாட்டர் பிரியாணி தாங்க செம்மையாக இருக்கும். வாட்டர் பிரியாணி அந்த சிக்கன் வறுவல் அதாங்க, அந்த வெங்காயம் வேறு லெவலில் இருக்கும். அதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் பனி விழுகுதுண்டா. இப்போயே வெயில் அடிக்குது, பனி விழுகுது. நீங்கள் 2 பேரும் கையை பார்க்குறாங்க. என்னமோ நம்ம ஓனர் சொல்கிறேன், நெத்த கொடுத்துட்டு சொல்கிறான்ற கோச்சேன்.
கோச்சை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிலே நின்றுங்க. இந்தாங்க ரொம்ப கழிச்சா அந்த இவனுக்கு டெய்லி மெடிசன் போட்டு நான் வெறுத்துட்டேங்க உண்மையிலே. ஆனால் கடைசியில் இந்த நாட்டுக்கருவல் நெத்து தான் காப்பாற்றுச்சு. உண்மையை சொல்ல போனால் என்னாலே நம்ப முடியல. நாட்டுக்கருவல் நெத்து கொடுத்தா கேட்குண்டாங்க. ஒரு வாரம் சாப்பிட்டேன். ஒரு வாரம் கழிச்சு லைட்டாக கடிச்சு நல்லா இருந்துச்சு. இப்போ மெடிசன் கொடுக்கவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் பயவில். ரெண்டே இங்கே வரேன்டே இந்தா பரவாயில்லையா என்கிட்ட நெத்தா திண்டு களவாண்டு தின்னு விட்றேன். ரெடியாடா இருங்கடா நீங்கள் மட்டும் தின்னுங்கடா. அவங்களாம் அங்கே போயிட்டாங்க சொன்னபடி கேட்க மாட்டாங்க. நிறையா கொச்சா உனக்காக தானே ஊற்றி விட்டேன். இங்கே வர நிறைய இருக்குறா அவள் எடுத்துன்னு போகிறா எட்ரா ஏத்தே இந்தடா கைய பாடுறா அவள் எப்படி தின்றாங்க தின்றா சீக்கிரம். ஒன்று 4-5 பேர் தான் இருக்கீங்க. உங்களுக்கு அளவாக தான் இருக்குது நெத்து அவ்வளோதான் இருக்குது. இந்த மணிக்கு அணியை எடுத்துக்க கொச்சா இருந்தோன்னு ஊமிச்சை நீ பாட்டுக்கு இதுக்குள்ளே புதக்குள்ள டமுக்கு இருக்கீங்க. வரு முள்ளு நல்லா குத்த போகுது. ஏற்கனவே இதாக இருக்கீங்க. வரு இத்தாடி ஆத்தான் உள்ளே விழுந்துடாதீங்க. பார்த்து தின்னுங்க. நாட்டுக்காய்க்கு அவ்வளோ டேஸ்ட்டு. வா ஒடியா மோனிக்கா வெளியே வா. பேட்மேன் பாருங்கள் உள்ளே போனால் நம்மளை போட்டு நசிக்கிடுவாங்க. நம்ம இந்த இலையை பிறக்கி வகுத்தனப்போம். நான் பேட்மேன் அவ்வளோதான் கிடைக்க மாட்டேங்கிறா. உள்ளே போய் என்னையே போட்டு அபிக்கிடுவாங்க. ஒரு நறுக்கு உள்ள மிதிச்சுக்கிறேன். இவ்வளோ போகிறா ஒரு பண்ண மரம் ஊமிச்சே இருங்க இது ஒரு தடவை ஊற்றுட்றேன். உங்களுக்கு இன்றைக்கி நாட்டுக்காய் கிடச்சிருக்கு. அதிசயமாக இருக்குது. டா உங்களுக்கு எடுத்துக்க நல்ல காய் எல்லாம் காயாகவே இருக்குது. ஃபோன்லேயே விழுகுது ஒன்று விழுகுது முத்துன்னு விழுகுது. எம்பிட்டு விழுகுது. எடுத்துக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்துக்க ஓடியா கச்சா எங்கே வந்து அடிக்கிறேன் எல்லாம் என்ன கீழே ஊற்றி விட்டுருக்கேன். எடுத்துக்க அவ்வளோதான். நான் தின்ட்டீங்களா அட பாவிங்களா எப்படா எடுத்துட்டீங்க அதுக்குள்ளே இருக்கீங்க. இங்கே வாருங்க ஒன்று விடாமல் பிறகு தள்ளிட்டாங்க. அவ்வளோதான் நிறையா விழுந்துச்சு. நான் எல்லாத்தையும் ஒன்று எடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் ஏதோ ஒரு காய் கடிச்சாலே போதும். இது என்ன கொஞ்சம் நல்லா சத்து பிடிக்கும். தண்ணி குடிப்பாங்க அவ்வளோதான். கொஞ்சம் பச்சை இதாக இருக்கும். நினைக்கிறேன் தண்ணி குடிக்கல டைம் ஆகி போச்சு. இன்றைக்கி மணி இங்கேயே 2:30 ஆகி போச்சு. நல்லா நெத்து தண்டிங்க. இதை விட நெத்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாக போச்சு. கச்சா எங்கே நம்ம நண்டு வீட்டாளாக தான் கடைசியில் வர்றா. தண்ணியாக குடிச்சிட்டு இன்னும் அதுக்கப்புறம் பட்டையர் கடிக்கணும். வாடா கொச்சா முடியா நண்டு பூச்சை நீ தான் கடைசியா எல்லோரும் வந்துட்டாங்களா. இது வராமல் இருக்கான்னு தெரியல. பா முடியா தண்ணியாக குடிக்கலாம்ங்க. என்ன தண்ணி குடிக்கலையா இங்கேயே நெத்து ஊற்றி வச்சுக்கல. அந்த சோழி வச்சுக்கிறாதீங்க. எல்லாம் கொஞ்சம் நேரம் போய் தண்ணியாக குடிங்க. இல்லாட்டி பேசாமல் இங்கேனே மட்டையாயிருங்க. அங்கிட்டு ஓடுற வேலை வைக்காங்க. பலூன் பாய்ஸ் பல்வாடி பலூனே போதும் பலூனே. நீங்கள் நெத்து ரொம்ப அதிகமாக திண்டிங்கன்னா நீங்கள் எல்லோரும் செமிக்க மாட்டீங்க. எல்லோரும் ரெஸ்ட் எடுங்க. ஹா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ஊமிச்சி இங்கேயும் படுக்கிற எண்ணமில்ல. ஊமிச்சி கால் வலிக்குமோ என்னது இந்த ஊமிச்சி இந்த கண்ணு மையே அப்புறம் வேறு யார் குட்டியம்மா ஐயோ குன்றுவாளுக. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நிம்மதியாக 3 பேர் வச்சு மேட்ச் அமைச்சிக்க நம்ம பாடி சோழியை முடிச்சு விட்ருவாங்க. அப்படி ஆளுங்க இப்போ ஒரு நேரம் ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. வீட்லேயும் போன ரெஸ்ட் எடுக்க மாட்டான். எங்கள் ஜூலி எங்கே இருக்கா இந்த இருக்கா அந்த அப்போ சொன்னால் வந்தோடனே பார்த்தியா படுக்கிற எண்ணெய் மேல் வந்தோமா நல்லா மேஞ்சோம் நல்லா தண்ணி குடித்தோம். கொஞ்சம் நேரம் நல்லா மட்டையாயிரும் விட்டத்தை பார்த்து மல்லா கடிச்சு படுக்கணும். அந்த சோழி கிடையாது. நடந்துக்கிட்டே இருக்கணும். நடந்துக்கிட்டே இருப்பேன் நான் பாட்டுக்கு. இங்கேருந்து தெற்கிலேருந்து வடக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்னைக்கு ரெஸ்ட் மற்றாளுக்கு நல்லா நிம்மதியாக படுத்து இருந்துருக்கீங்க. படுத்து இருந்துச்சா கொஞ்சம் பசி கொடுக்கும். குட்டியம்மா இன்னும் சவுக்கு கிட்ட போயிட்டு வாட்டியா அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு சவுக்கு காடை போயிட்டு குட்டியம்மா பாரு ஆளுங்க கண்ணு மூக்கமுனே நெத்தலாம் இல்லடி. வா ஓடியா இந்த அப்படியே போவாங்க மரத்தை பார்த்துட்டு. நேற்று இதே இடத்துல சாயந்தரம் ஓட பக்கம் போனோம். போய் பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் கோரப்புல் லைட்டாக தாங்க இருக்குது. மற்றபடி எதுவுமே இல்லை. அங்கங்கே லைட்டாக தழுத்துக்கிட்டே இருந்திருக்கு. மற்றபடி கரையில் ஏற மாட்டாங்க. நானும் கரையில் ரொம்ப ஏற்றி பார்த்து ஏற மாட்டாங்க. என்னன்னு தெரில. நாட் இன்ட்ரெஸ்ட்டுன்ட்டாங்க. பசி இருந்தால் நெத்து திங்கிற ஆபத்தில் கரையில் ஏற மாட்டாங்க. அப்போ தான் நம்ம சாயந்தரமும் மறுபடியும் அந்த செம்பரியை பார்த்தது. இன்றைக்கி ஓட பக்கம் போயின்னு பார்த்தேன். இந்த கட்டடிச்சு திருப்பி போயிரு. ஓட பக்கம் போனால் அப்படி போகணும். நீ அந்த மூளையை பிடிக்கிறாங்க. அந்த நெத்து மரத்துக்கு ஆகுறாங்க. பொறுமையாக ஓடியா கண்ணு வை. நீ சென்னை குட்டி அவங்க ஓடுறாங்க நீ ஒரு எதுக்கு இப்படி நான் அவசரம் நெத்து நான் ஓட ஆகுது. நான் போய் தான் தட்ட போப்புறேன். என் மைக் செட் மைக்கா இதோட கடைசி அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 3 தடவை இதாக 3ஆவது தடவை உனக்கு இது எடுத்துக்க. நல்லா காஞ்ச நெத்து சட்டை நொழுதா பாருங்க ரொம்ப விழுந்து வச்சு தெரியாதான். கருக்கும் நல்லா திண்டுக்க இதெல்லாம் திண்டா கழியாதுங்க. ஒன்றும் செய்யாது. இருக்கிற அளவுக்கு நல்லா திண்டுக்க பாருங்க. எம்பிட்டு சவுண்டல் விதை அப்படியே இதாக முளைச்சிருக்கு. அதான் திங்கிறாங்க பையன் இல்லைங்க. செல்வா நல்லா திண்டுக்கடா இதான் நிறையா இருக்குடா. இது பேட்மேன்டா திண்டுடா சொல்லவே தேவையில்லை. ஓடியா டைனோஸ் உள்ளே இறங்கி களத்தில் இறங்கி உள்ளே வா இந்த சிலுக்கு தின்றா அவர் எல்லாம் முளைச்சிருங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக அது வரைக்கும் முளைச்சிருக்குங்க. நம்ம ஒரு தடவை சவுண்டல் பிரியாணி சாப்பிட்டோம் தெரியுமா. அந்த பழைய வீடியோ பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய மரம் இருந்துச்சு இப்படி அப்படியே டம்முன்னு விழுந்து ஊற்றுக்க. அந்த மரத்தோட இலந்தா லைட்டாக பார்த்து திரும்பி மறுபடியும் முளைச்சிருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி வருது. அந்த இடத்துல அங்கே ஓட பக்கம் வந்திருக்கும். ஓடைக்கு இந்த பக்கம் வந்திருக்கும். வடக்கு பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கும். அதாவது இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அடுத்த நெக்ஸ்ட்டு ஊர். இந்த ஊமிச்சி பார்க்குறாளா பழைய நினப்பு. அந்த நினப்பு பார்க்குறா பயம் இல்லை.
அந்த இன்னும் மரத்துக்கு அதை அப்படி சறுக்க அப்படி வட்டி அந்த பெல்ட் இன்னொரு வண்டி அடி வாக்கலாம் அந்த ஊருக்கு கூடி நல்லா சரிச்சரில் வர்றாங்க பூச்சி கீச்சி நல்லா இருக்கு வந்து கம்மாவோட செய்கிறவங்க பார்த்தாங்கன்னா கத்த போகிறாங்க நீங்கள் சரி ஒரு ஏற்ற ஆச்சே அது பூச்சி என்ன விளாட்றீங்களா சண்டை வர்றீங்களா வாங்க போங்க நல்லா இன்றைக்கி மேட்ச்சை அதனால் பையன் வயிறு நடிச்சிட்டு ஜாலியாக திடுறாங்க வாங்க வாங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகுது ஓடி அவ்வளோதான் நல்லா மேட்ச் ஆச்சு ஓட்டம் தான் ஒரு மூலியான தான் ஓட்டம் இங்கிட்டு விட்டு அங்கிட்ட அடிக்கிறது அத்து கையொரு பக்கம் கால பக்கம் அப்படி போகுது ஒரு பையன் பிள்ளைக்கு நல்லா போய் ஓடையில் நல்லா மேய்க்க ஓடியா ஓடா சில்வா வாடா தவிடா பழிச்சு தவிடா அப்படி தவிடா ஊர் நல்லா மேட்ச் அன்றைக்கி இந்த ஓடையில் போய் கடிக்கிறா நம்ம வரைக்கும் ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருச்சுங்க இங்கே வரைக்கும் வந்துருச்சு ஓடையிலேருந்து அப்படியே இறங்கி வந்தோம் பையன் உள்ள எப்படியோ திருப்பி இங்கேருந்து விழுந்துட்டு கூப்பிட்ற சத்தம் கேட்கல அது அந்த பக்கம் போயிடுச்சுட்டு நேராக மறுபடியும் ஓட பக்கம் ஓடி போச்சுங்க இப்போ எல்லாம் இந்த முன்னாடி ஒரு ஆடுகளை மடக்கி வச்சுட்டு திருப்பி வருவோம் மறுபடியும் 1 கிலோமீட்டர் போகணும் மணி வேறு 5:30 கிட்ட ஆக போகுது இன்னும் அரை மணி நேரத்தில் சூரிய மறைய போகுது இன்றைக்கி நான் கொண்டு விட்ட வரி குதிரை இன்றைக்கி எப்படி ஆடுகளை ஒன்று சேர்க்க போகிறது இந்த ஆடு எங்கிட்டு போயிடுச்சுன்னு தெரில வா இது 2 கூட ஒன்றா வந்துருச்சு பழுன்னு தெனாவிட்டும் இப்போ ஆடுகளை போய் திருப்பி மடக்கி வரணும் நம்மளை கத்த விட்டா அன்றைக்கி இல்லையா பழுனே நீங்களும் அப்படியே வந்துட்டீங்க 2 பேரும் அவள் எங்கெங்கே சுற்றிக்கி இருக்கா நீ ஓடி அந்த ஆடுகள் எங்கெல்லாம் ஓடி போச்சா முன்னாடி போகிறது இல்லை நான் போய் கூப்பிட்டு வரேன் அதை அது எங்கே இருக்கான்னு தெரில இங்கிட்ட திருப்பியும் இந்த பக்கம் வந்துட்டாளா வந்துட்டாங்க சுற்றி இங்கிட்டு வடக்கிற போயிட்டு வந்துட்டாளுங்க நானும் பாதி தூரம் போய் கூப்பிட்டு பார்த்தேன் அப்புறம் பாதி திருத்தி ஓடியான்ட்டேன் இந்த ஆடுகளை மடக்கவும் உண்டு இந்த வந்துட்டா இந்த ஓடியாரா பா வரி குதிரை ஓடியா இந்தா யாத்தே கொண்டு விட்ட போ இன்னைக்கு ஓடியா இந்தா இங்கேருந்து எங்கே சுற்றி ஓடைய போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அலற கண்ணு காது கேட்குறது இல்லையா யாத்தே வரி குதிரை இந்தா கண்ணு தெரியலையா வா இந்தா நான் தான் வேற ஆரம்பிடா இந்தா வட்ட செயலு வரு இதையும் துடிக்குது வேலைக்கு ஓடு எல்லாம் அந்த அங்கே தான் இருக்காங்க வா எங்கெங்கே போய் சுற்றி வர்றேன் விட்டா போங்க எங்கெங்கேயோ சுற்றி நானும் பாதி தூரம் போயிட்டு அப்புறம் வேமா ஓடியாந்து இந்த ஆடுகளை பார்த்து இதை ஒன்று சேர்த்து வா இங்கிட்டு வா தெனாவட்டு பார்க்குறேன் என்னடா அவங்க ஓடி பிடிச்சி விளாண்டுருக்காங்க எங்கிட்டு போகிறாங்க அங்கிட்டு வராங்க திருப்பி வராங்க வா ஓடியா தெரியலையா நிற்க போறியா அவங்கெல்லாம் போயிட்டாங்க இப்போ போய் இந்த ஆடுகள் எல்லாம் மீதி இருக்க எல்லா ஆடுகள் இந்த 3 தவிர மீதி எல்லாம் நம்ம என்ன சேர்த்து 4 பேர் வா ஓடியா பொழுது கொண்டு விட்டு போகிற ஓடியா வா இவங்க எல்லாம் எங்கிட்ட இருக்காங்க போய் பார்க்கணும் வேறு இன்றைக்கி எல்லாம் ஆடுறது சின்னத்தில் மாதத்துக்கு ஒரு அமாவாசைக்கு இருக்கப்பட்டுங்களா அதான் பிடிச்சி ஆடுகளுக்கு நல்லா வருகுது எங்கிட்டோ ஓடி போயிட்டா இந்த அதிகமாக சென்தட்டிங்கிறதுனால ஆடுகளுக்கு காது கேட்காது அதனால தான் பிரச்சனை பயப்போல் ஒரே ஓட்டமாக போடுறேன் வரி குதிரை அவங்க எங்கிட்ட ஓடி போயிட்டாங்க காணாமே இந்த மரத்துக்குள்ளேயும் சம்பவம் பண்ணிட்டாங்க இன்றைக்கி நான் செத்தங்க இன்றைக்கி நீங்கள் கொண்டுட்டாங்க போங்க வா உங்கள்கிட்ட சத்தம் கேட்குதுங்க வா தாதா இருக்கீங்களா ஓடியா இந்தா நான் கூட எங்கிட்ட போயிட்டேன் நண்டே நீ தான் அது காரணமாக மூல காரணம் போடுற பிளான்லாம் அப்படி இருக்கே ஓடியா வா இந்தா எல்லாம் எங்கே தான் இருக்கீங்களோ மொத்த குடும்பமே எங்கே தான் இருக்கோல வராங்க வாங்கடா யாத்தே கொண்டுட்டா போ வரி குதிரை என்னை கத்த விட்டதுக்காகவும் 20 நிமிஷத்தில் 1 கிலோமீட்டர் சுற்றி பார்த்ததுக்காகவும் இந்த வாடுக்கு ஓடுற யாத்தே எப்பேட்டு கத்திக்கிட்டே ஓடுற எல்லாத்தையும் பிறக்கி நல்லா நாட்டு காய் தாங்க சத்து இருக்குதுலே இதில் காஞ்சி வச்சுன்னா இன்னும் நல்லா சத்தாகும் சூப்பராக இருக்கும் நல்லா பிறக்கி வச்சுக்கிட்டு இப்படி கிடக்கு நான் எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்க பசங்க எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதான் கை அளவு நல்லா பிடிங்கிருக்கீங்க 1 2 3 தென்னலாம் நம்ம பழுது மகன் நம்ம தெனாவட்டு மகன் அது போக ஸ்கைப்பாலுக்கு இல்லாட்டி ஏக்கமாக போகும் காய் திண்டாலே போதுங்க அந்த ஏக்கமே மாறி போகும் அதுக்காக தான் கொஞ்சம் சும்மா டெய்லியும் கொண்டு போய்க்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக நாட்டுக்காய் இங்கே நம்ம வரி குதிரை ஓடி போயிட்டாளா பையன் உள்ள நான் கற்றுறா கத்துற போது நீங்கள் பார்த்துருக்கணும் யாத்தே என் மகனை காணாமே என் கூட்டம் எங்கள் அம்மா எங்கள் பாட்டி இந்த கூட இப்போ இந்த அக்கா எவ்வளவுமே காணாமல் எல்லாம் நான் மட்டும் இங்கே இருக்கேனே எல்லாம் காணாமல் போயிட்டாங்களே கத்திக்கிட்டே ஊடுறா நான் பின்னாடி நானும் அவர் முடிஞ்சளவுக்கு விரட்டி போகிறேன் அப்போ திரும்புற மாதிரில ஒரே ஓட்டமாக தான் இருக்கா அப்புறம் பாதி நிப்பாட்டி நான் வந்து இந்த ஆடுகளை சேர்த்தேன் அதுக்கப்புறம் திருப்பி பயவுல அவ்வளோ கத்தி எங்கிட்ட சுற்றி உங்கள்கிட்ட அங்கிட்டிருந்து மாடு வைக்கிறவங்க ஒருத்தங்க பற்றி விட்ருக்காங்க நேராக பயவுல வந்துட்டா ஐயோ கொலையாக கொண்டுட்டா சரி நண்பர்களே இந்த வீடியோ இதோட பாட்டிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த காணொலி வழங்குவார் நம்ம வட்டசையில் வண்டுபுறம் வரி குதிரை தான் ஐயோ உசுர எடுத்துட்டா கடைசி நிமிஷத்தில் கிளைமேக்ஸில் ஒரு டுஸ்ட்டை வச்சு விட்டா பய உள்ள நேற்று மாதிரி அதனால் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பிடிக்காதுங்க லைக்காக போட்டு விட்ருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்கவா வரட்டா பக்கம் இருங்க இந்த வெள்ளைக்குருவி ஆகா இந்த குருவி இந்த ஏற்கனவே பார்த்த மாதிரி வெள்ளை காட்டுறேன் உங்களுக்கு காட்டுறேன் அங்கே ஒரு குருவி இருக்குங்க இந்த குருவியை நான் எப்பயோ ஒரு தடவை பார்ப்பேன் இங்கே ஆகா தெரிய மாட்டேங்குது இதாக இருக்கு ஒரு அந்த போதா இதோட வாழை அதிகம் என்ன குட்டியம்மா பார்க்குறியா இது அதிசயமான குருவி தப்புதா வால் எவ்வளோ நீளமாக இருக்கும் ப்யூர் ஒயிட்டாக இருக்கும்
இருக்கிட்ட ஒன்றும் பயப்படாத. நானே ரொம்ப நாள் கழிச்சு தான் இதை பார்க்குறேன். இப்போ தான் பார்க்குறேன். இருக்கா ரொம்ப ஆச்சரியமான குண்டா போயிடுச்சு. இந்த போயிடுச்சு பார்த்தீங்களா நீங்களே எவ்வளோ பெரிய நீள். இன்னும் குட்டிமா ஏன் பார்க்குறியா புதுசாக இருக்கு பாருங்க எவ்வளோ பெருசு வால் நீர். இது என்ன பேர்னு எனக்கு தெரியல. யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். உள்ளே இருக்கா நல்லா வால் கிட்ட காட்ட முடியலங்க. அது பறந்தா தான் காட்ட முடியும். சின்னதாக இருக்கா பிறக்கதா அது உள்ளே பறந்து போயிடுச்சுங்க. ரொம்ப அதிசயமான குருவி. எப்பயோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ரொம்ப நாள் எனக்கு வருஷ கணக்கில் இருக்கும். இப்போ தலைக்கு உடம்பு வரைக்கும் பாதி தலையிலேருந்து உடம்பு வரைக்கும் கருப்பு. அது கீழே ப்யூர் ஒயிட்டு. வால் அந்த ரெட்டை வால் குருவி மாதிரி அது மாதிரி இருக்கும். நீளமாக இருக்கும் வெள்ளை. இது என்ன பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். என்னால் இவ்வளோ தான் வீடியோ எடுக்க முடிச்சு. குவாலிட்டி கொஞ்சம் மட்டமாக இருக்கும். அக்சஸ் பண்ணிக்கங்க.